அபிநயா, தற்போது வாக்குப்பதிவு நிறைந்திருக்கிறது. அங்கே நடக்கக்கூடிய பணிகள் என்னவாக இருக்கிறது? காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது போல வாக்குப்பதிவு முடிந்து 6 மணிக்கு சரியாக முடிக்கப்பட்டு அந்த வாக்கு இயந்திரமானது சீல் வைக்கப்படும் காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரியாக 6 மணி நிறைவடைந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த முகவர்களிடம் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்ற தகவல்கள் காண்பித்த பிறகு அந்த மெஷின் இயந்திரம் சீல் வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதற்கு பிறகு என்னென்ன மாதிரியான வாக்குப்பதிவுகளாகி இருக்கிறது, இது போன்ற அந்த நடைமுறைகளை பதிவு செய்யக்கூடிய அந்த படிவங்கள் இருக்கும். அந்த படிவங்கள் அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளால் நிரப்பப்படும். அவை அனைத்தும் நிரப்பப்பட்டு அதற்கான அந்த கவர்களில் வைக்கப்பட்டு அந்த தகவல் அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அந்த தகவல் அளிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த சீல் வைக்கப்பட்ட மெஷின்களையும் பூர்த்தி செய்யப்பட்ட அந்த படிவங்களையும் எடுத்து செல்வதாக இங்க இருக்கும் அலுவலர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ரொம்ப அதிக அளவிலான மக்களுடைய கூட்டமாக இங்கு வாக்களிக்கும் விஷயத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அதே போல் வெறிச்சோடியும் காணப்படவில்லை. சராசரியாக ஒரு வாக்குப்பதிவை தான் நம்மால் பார்க்க முடிந்தது. காலையில் அந்த வாக்குப்பதிவு தொடங்கிய போது அதிகமான மக்கள் வருகை இருந்ததையும் பார்க்க முடிந்தது. நிறைய பிரமுகர்கள் இந்த வாக்குச்சாவடியில் ஓட்டளித்தனர். ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த், முதலமைச்சர் ஜெயலலிதா, அதே போல் சசிகலா, இளவரசி, நடிகர் கௌதம் கார்த்திக், அரவிந்த் சாமி, காங்கிரஸ் பீட்டர் அல்போன்ஸ் இவர்கள் எல்லாம் இங்கு தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர். முக்கியமாக முதியவர்கள் அதிகமாக சக்கர நாற்காலிகள் அவர்களுடைய வாக்குகளை பதிவு செய்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல் கடைசி நேரத்தில் வேகமாக ஓடி இங்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அதனைத் தொடர்ந்து சரியாக 6 மணிக்கு இந்த வாக்கு இயந்திரம் சீல் வைக்கப்பட்டு அதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை தான் நீங்கள் காட்சிகளில் பார்த்து வருகிறீர்கள். கார்த்திகேயன், அபிநயா, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில வேற இடங்கள்ல கவுண்டர் பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கலாம். அங்கே யாரும் காத்திருக்கிறார்களா? 6 மணிக்கு முன்பு அந்த பூத்துக்குள் வந்தவர்களை அனுமதிக்கலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்திருந்தார். அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் என சொல்லியிருந்தார். அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா? இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு மையத்தில் முழுவதுமாக அனைத்து பூத்துகளிலுமே அந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்து அதிகாரப்பூர்வமாக சீலிடப்படும் பணிகள் தொடங்கியிருக்கா? செம்மல், இந்த வாக்குச்சாவடி அதாவது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 5 பூத்துகள் இருக்கின்றன. இந்த 5 பூத்துகளிலுமே யாரும் வாக்காளர்கள் இறுதி நேரத்தில் ஓடி வாக்களிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியவில்லை. அனைத்திலுமே சீல் வைக்கக்கூடிய பணிகள் தான் நடத்தப்பட்டு வருகின்றது. மொத்தமாக எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்ற விஷயங்கள் தான் முகவர்களுக்கு காட்டப்பட்ட அந்த இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்த பூத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1250க்கும் மேற்பட்ட அந்த வாக்குகளில் 647 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 50% பதிவாகி இருப்பதாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த இயந்திரமானது சீல் வைக்கப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். இந்த 5 பூத்துகளிலுமே வாக்காளர்கள் இறுதி நேரத்தில் அதாவது இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பூத் முகவர்களை பொறுத்த வரைக்கும் சீல் வைக்கலாம் என தெரிவித்தாலும் இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது, வாக்காளர்களும் வருகிறார்களா என்று பார்ப்போம் என்று காத்திருந்து அதற்கு பிறகுதான் இந்த சீல் வைக்கப்படும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. செம்மல், சீலிடப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன? அங்கே 2 நாட்களுக்கு அங்கே போடப்பட்டிருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள், செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? கார்த்திகேயன், இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 மையங்கள் இருக்கின்றன. ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி. இந்த 3 மையங்களிலும் பல்வேறு ஏற்பாடுகள், அதாவது கெடுபிடியான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த இயந்திரங்கள் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் இந்த விஷயங்கள் இதை எடுத்து செல்வதற்காக அலுவலர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் தான் இந்த இடத்திலிருந்து எடுத்து செல்லப்படுகிறது. இந்த பணிகள் அனைத்தும் அந்த படிவங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய பணிகள், அதே போல் அந்த இயந்திரங்கள் சீல் வைக்கக்கூடிய பணிகள், இவை அனைத்தும் முடிந்த பிறகு அந்த தகவல் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அளிக்கப்படும். அதன் பிறகு அவர்கள் இந்த விஷயங்கள், அதாவது இந்த இயந்திரங்கள் அனைத்தையும் படிவங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து அந்த மையத்திற்கு எடுத்து செல்வார். அது எடுத்து செல்லும் போது துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு என அனைத்து விதமான பாதுகாப்பும் வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன்.